போது நமக்கு அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தலாம். இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா மெயினா வந்து பிளட் வந்து கிளாட் ஆகும். ஒரு வெட்டுப்பட்டுச்சு காயப்பட்டுச்சுன்னா உடனே ரத்தம் அது உரையுது இல்லையா, அதான் இதோட மெயினான ஃபங்க்ஷன், அந்த பிளட் கிளாட்டிங். ஓகேங்களா? இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து கோஆகுலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து லிக்விடா இருக்கிறது ஜெல்லா ஆகிறது. எங்க கிடைக்குதுன்னா நம்ம ஃபுட் சோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20% தான் கிடைக்குது. ஆக்சுவலா நம்ம கட்ல இருக்க இன்டெஸ்டைன்ல இருந்து இது உற்பத்தி ஆகுது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து இது வந்து இயற்கையா கிடைக்கிற நம்ம காய்கறிகள் பழங்கள்ல இருந்து கிடைக்குது. இதுக்கு பேர் வந்து குளோரோஃபில் சொல்றாங்க. அது என்ன குளோரோஃபில் அப்படின்னா சன் லைட்ல இருந்து, அதாவது நம்ம எனர்ஜியை வந்து லைட் எனர்ஜியா கெமிக்கல் எனர்ஜியா மாற்ற ப்ராசஸ்க்கு பேர் வந்து போட்டோசிந்தசிஸ் சொல்றாங்க. சரியான கிரீன் வெஜிடபிள்ஸ் அந்த லீவ்ஸ்ல இருக்கிற ஒரு கெமிக்கல், ஒரு காம்பவுண்ட், நேச்சுரல் காம்பவுண்ட். ஸோ அதான் வந்து அந்த குளோரோஃபில். இந்த விட்டமின் கே வேற என்னதுக்குன்னா நம்ம புண் காயங்களை ஆத்துறதுக்கு பயன்படுது. அப்புறம் வந்து போன் ஹெல்த், மெட்டபாலிசம், கிட்டத்தட்ட வந்து விட்டமின் கேயும் இதுவும் வந்து ஒன்னாக செயல்படுது. அப்புறம் வந்து நம்மளோட ரத்தத்துல வந்து கால்சியம் லெவலை வந்து ரெகுலேட் பண்ணுது. இட்ஸ் ஃபைட்ஸ் அகேன்ஸ்ட் த கேன்சர். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நல்ல பிரெயின் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுது. ஹார்ட் டிசீஸ் வராம தடுக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் விட்டமின் கே இருக்கு. K1, K2, K3. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து K1ங்கிறது முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த காய்கறிகள் பழங்கள்ல இருந்து கிடைக்குது. முக்கியமா கிரீன் வெஜிடபிள்ஸ் அண்ட் லீவ்ஸ்ல இருந்து கிடைக்குது. அப்புறம் சப்ளிமெண்ட்ல ஸோ விட்டமின் K2ங்கிறதுனா இட்ஸ் அனிமல் ஃபுட்ஸ்ல இருந்து கிடைக்குது. மீட், எக், டெய்ரி ப்ராடக்ட்ஸ்ல இருந்து கிடைக்குது. அப்புறம் விட்டமின் K3 எதுல இருந்து கிடைக்குதுன்னா ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ், நமக்கு தெரியும் இல்லையா, நீராகாரம், சீஸ், இந்த மாதிரி ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ்ல இருந்து கிடைக்கும். இந்த விட்டமின் கே இல்லைன்னா நமக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ், டிஃபிஷியன்சி இருந்தா என்ன மாதிரி சிம்டம்ஸ் கிடைக்கும்? நம்ம பிரஷ் பண்ணும்போது ப்ளீடிங் வருது, அப்புறம் வந்து மூக்குல இருந்து ப்ளீட் ஆகுது, கம்ஸ்ல இருந்து ப்ளீட் ஆகுது, யூரின்ல, ஸ்டூல்ல இந்த மாதிரி ப்ளீடிங் நடக்குதுனாவே நமக்கு விட்டமின் கே வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? எந்தெந்த ஃபுட்ஸ்ல வந்து இதை முன்னாடியே நம்ம சொன்னோம் இல்லையா, கிரீன் வெஜிடபிள்ஸ், கிரீன் ஃப்ரூட்ஸ்ல இருந்து இது அதிகமா இருக்கு. ஏன்னா அந்த குளோரோஃபில் அங்க இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்க கேபேஜ் வந்து ஒரு கப் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 118 மைக்ரோகிராம் கிடைக்கும். சரிங்களா? ப்ரோக்கோலி ஒரு கப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 164 மைக்ரோகிராம்ஸ் கிடைக்கும். இது மாதிரி கிவி ஃப்ரூட்ஸ் வந்து நீங்க ஒரு கப் எடுத்துக்கிட்டீங்கன்னா 72.5 கிராம்ஸ் கிடைக்கும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இதுல இருந்து கிடைக்குது. ஆக்சுவலா வந்து இந்த மெயினா நம்ம வந்து ஃபுட் சோர்ஸ் வந்து மெயின் வந்து அதுனா கிரீன் வெஜிடபிள்ஸ், கிரீன் ஃப்ரூட்ஸ், அந்த நான் சொன்னாலே குளோரோஃபில் இருந்து அது கிடைக்கும். இப்போ விட்டமின் கேவோட பெனிஃபிட்ஸ் என்ன? இட் சப்போர்ட்ஸ் ஹார்ட் ஹெல்த், ரொம்ப முக்கியமானது. இட் சப்போர்ட்ஸ் போன் டென்சிட்டி, அதாவது எலும்புகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் உறுதியாகவும் இருக்கிறது சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இட் ஃபைட் அகேன்ஸ்ட் த கேன்சர். அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பெனிஃபிட் இந்த பிளட் கிளாட்டிங் தான். யாருக்காவது வெட்டுக்காயம் படுது, உடனே ரத்தம் நிக்க மாட்டேங்குது, இட் டேக்ஸ் டைம்னா உங்களுக்கு விட்டமின் கே கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்லா பாத்தீங்கன்னா நம்ம வெட்டுக்காயம் பட்டு ரத்தம் நிக்கலைன்னா இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் வந்து நம்மளோட ரத்தம் நிக்கலன்னா என்ன இறக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ அதனால இந்த பிளட் கிளாட்டிங்க்கு இந்த விட்டமின் கே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் உங்களோட பிரெயின் ஃபங்க்ஷன் வந்து பெட்டரா இருக்கிறதுக்கும், உங்களோட கம்ஸ் அண்ட் டீத் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் இந்த விட்டமின் கே வந்து சப்போர்ட் பண்ணும். நம்ம கம்யூனிட்டியில இந்த 3 புக்கை தான் வந்து நம்ம எப்பவுமே ரெஃபர் பண்றோம். சீக்ரெட் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ், உங்கள் டாக்டருக்கு ஊட்டச்சத்து மருத்துவம் குறித்து எவ்வளவு தெரியும், அப்புறம் வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சீக்ரெட் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஆன்டிபயோட்டிக், இப்ப நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, இந்த நம்மளோட கட்ல இன்டெஸ்டைன்ல வந்து இந்த விட்டமின் கே வந்து உற்பத்தி ஆகும். ஸோ இந்த நல்ல பாக்டீரியா மூலமா தான் இது உற்பத்தி ஆகும். இந்த நல்ல பாக்டீரியாவுக்கு எதிரி என்னன்னா நீங்க சாப்பிடுற மாத்திரைகள், ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ இது வந்து நீங்க அதிகமான ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க கட்ல இருக்கிற அந்த நல்ல பாக்டீரியா வந்து குறைஞ்சிரும் அல்லது அழிஞ்சிரும். ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களோட விட்டமின் கே வந்து உற்பத்தி ஆகிறது குறைஞ்சிரும். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா நம்ம ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக் வந்து நிறைய எடுத்துக்கணும். ஸோ அது என்ன பண்ணணும்னா உங்களோட கட்ல வந்து நல்ல பாக்டீரியா அதிகம். அதான் வந்து இந்த சீக்ரெட் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ்ல வந்து இதை சொல்றாங்க. அடுத்து வந்து உங்கள் டாக்டருக்கு ஊட்டச்சத்து மருத்துவம் குறித்து உங்களுக்கு எவ்வளவு தெரியும் அப்படிங்கிற புத்தகத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு மினிமம் 50 இருந்து 100 மைக்ரோகிராம் நமக்கு வந்து அந்த விட்டமின் கே தேவை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அதே மாதிரி இந்த ஹீலிங் பவர் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் புத்தகத்துல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன் கிரீன் டீ லீவ்ஸ்ல வந்து நிறைய வந்து இந்த விட்டமின் கே இருக்கு. அதனால நிறைய இந்த கிரீன் இது எடுத்துக்கலாம், கிரீன் டீ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அவங்க சஜஸ்ட் பண்றாங்க. ஸோ முன்னாடியே சொன்னாலே, அதாவது கிரீன் வெஜிடபிள்ஸ், கிரீன் அந்த ஃப்ரூட்ஸ்ல நம்ம குளோரோஃபில்ங்கிற ஒரு நேச்சுரல் காம்பனன்ட் இருக்கு. அது வந்து எதுக்கு பயன்படுதுன்னா சன்னுல இருந்து லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியா மாத்திர ப்ராசஸ்க்கு அது வந்து சப்போர்ட் பண்ணுது. உங்களோட சப்ளிமெண்ட் அவ்வளவுதான், யோசிக்க வேணாம். நம்ம சப்ளிமெண்ட் இருக்கு, வாங்கிட்டு டெய்லி நம்ம உடம்புக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ உங்களோட கோச்சை கன்சல்ட் பண்ணி 1 or 2 எடுத்துக்கோங்க. அது வந்து நமக்கு பண்றதுனா நம்ம கிட்ஸுக்கு கிட்ஸ் டியூபல்ல வந்து விட்டமின் கே இருக்கு. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு என்ன தேவை, விட்டமின் கே வந்து 55 மில்லிகிராம் கிடைக்குது. ஸோ நம்மளோட ரிக்குவயர்மெண்ட் என்னன்னா 50 இருந்து 100 கிராம் ஒரு நாளைக்கு, 100 மில்லி மைக்ரோ. ஸோ தேங்க்யூ.